இரு, அந்த இடம் நல்லா இருக்கு பாரு. இந்த மிஸ்ட்டு கிளம்பி போகிறது. இன்னும் எத்தனை நிமிஷம் வீடியோ எடுக்கலாம்? அதுக்கே வானத்துக்கு போகிற? ஏய் டாப் டு இது எல்லாத்தையும் கவர் பண்ணி ஒரு ஆங்கிள் ஒழுங்காக எடு. ஹலோ எவ்ரி ஒன். ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சலாம் பார்த்தீங்கன்னா அம்பநாடு டீ எஸ்டேட். ஸோ எனக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் ரொம்ப நாளாக இருந்துச்சு போகணும்னு. இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. ஓகே போகலாமா? நீங்கள் போகிற வழி பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு ஆஃப் ரோடு ரெண்டுமே மிக்சிங்காக இருக்கும். ஸோ போகிற வழி பார்த்தீங்கன்னா அவகோடா பார்க்கலாம், அதே மாதிரி கிராம்பு செடி பார்க்கலாம், அடுத்து அன்னாச்சி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிக்சிங்காக நிறைய கிராப்ஸ் பார்க்கலாம். ஸோ கிளைமேட்டுமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸ் அங்கே கிராஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இடமும் பார்க்குறது சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாங்க. இதுக்கு பேர் தான் நண்பர்களே ஃபால்ஸ் அடிக்கணும். இன்னும் எத்தனை நிமிஷம் வீடியோ எடுக்கலாம்? அதுக்கே வானத்துக்கு போகிற? ஏய் டாப் டு இது எல்லாத்தையும் கவர் பண்ணி ஒரு ஆங்கிள் ஒழுங்காக எடு. இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா அம்பநாடு டீ எஸ்டேட்டோட மெயின் கேட். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபீஸ் கட்டிட்டு தான் போகணும். ஒரு ஆளுக்கு 100 ரூபா. ஸோ 100 ரூபா கட்டிட்டு நீங்கள் வந்து உள்ள என்ட்ரன்ஸ் ஆகணும். 100 ரூபா கட்டினா தான் உள்ளே விடுவாங்க, இல்லைனா விட மாட்டேங்கிறாங்க. ஸோ 100 ரூபா கம்பல்சரி. ஸோ நாங்கள் ஒரு ஆளுக்கு 100 ரூபா வாங்குவாங்க. ஸோ நாங்கள் 200 ரூபா பே பண்ணிட்டு அப்புறம் உள்ளே போனோம். ஸோ இது அப்புறம் ஃபுல்லாக ப்ரைவேட் எஸ்டேட் தான். கவர்மெண்ட் உள்ள வருமானு தெரில. பட் ரோடெல்லாம் நீட்டாக இருந்துச்சு. இது வரைக்கும் ஆஃப் ரோடு வரல. இதுக்கப்புறம் மேபி வரலாம். நாங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது ஃபுல்லாக டீ தான். ஸோ நீங்கள் வந்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு போய் அப்படியே க்ரீனாக போட்டிங்கன்னா க்ரீன் டீ, கொஞ்சம் காய வச்சு போட்டிங்கன்னா பிளாக் டீ. இதுமாரி வரும்போதும் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சுங்க. அதில் குறைய சொல்லக்கூடாது. நாங்கள் வரும்போதே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஒரு சில மழை பெஞ்சது, ஒரு இடத்துல மேகமூட்டமாக இருந்துச்சு. அந்த மேகங்கள் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. சம இடத்துல பார்த்திங்கன்னா கருமேகங்கள் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே ப்ளூவாக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருமேகங்கள் இருக்கும். லாங்கில் பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ மேகம், ப்ளூவில் வானம் வந்து வெட்ட வெளிச்சமாக இருக்கும். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் வியூ பாயிண்ட். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட் தெரியும். ஒரு பெரிய பில்டிங் தெரியுதா, அதான் அந்த எஸ்டேட்டு. சரி எஸ்டேட் இல்லை, ஃபேக்ட்ரி. ஸோ மற்ற இடம் ஃபுல்லாக எஸ்டேட்டு. ஸோ அங்கேருந்து ஃபஸ்ட்டு வந்து அங்கே போய் தான் ப்ராசஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பிக் ப்ராசஸ். நான் அக்ரியில் படித்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இடத்துல வெளியே போகும்போது தான் ப்ராக்டிக்கலாக பார்க்குறது. ஸோ இந்த இடமும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வரும். ஏமானதோட இந்த வியூ பாயிண்ட் பார்த்து முடிச்சு அடுத்தது கிளம்பணும். ஸோ அது கிளம்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆஃப் ரோடு வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் மேபி இந்த மாதிரியோட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம பைக் பார்த்திங்கன்னா ஹிமாலயன் பைக். ஓரளவுக்கு போயிடுவான். நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். ஆஃப் ரோடு வந்து போய் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்க்கு மேலேயே இருக்கும். ஆஃப்டர் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வெளியே வர்றது. ஏன்னா ஒரு 6 மந்த்தாக வண்டி ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை. ஸோ இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக டூரை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ரெகுலராக வீடியோ வரும். மறக்காமல் நம்ம சேனலை செக் பண்ணிவிட்டு அப்பப்போ ஒரு லைக் ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுவிட்ருங்க. நம்மளுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். அவ்வளோதாங்க. ஸோ புறம் ஃபுல்லாக மிஸ்ட்டு அழகாக இருந்துச்சு. அந்த மாதிரி எனக்கு கிராம்பு செடி அதிகமாக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக நீங்கள் நின்னீங்கன்னா பிப்ரவரி மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா அந்த கிராம்பு ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் வாங்க நல்லாயிருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஃபால்ஸு. ஸோ நிறைய இடத்துல நாங்கள் வரும்போது ஃபுல்லாக நம்ம ஒரு 10 ஃபால்ஸுக்கு மேலே பார்த்துருக்கோம். ஃபால்ஸ் இருந்துச்சு. எப்படி கவர் பண்ணு 10 நிமிஷம் வச்சிருக்க முடியும். அதான் மிஸ்ட்டு சூப்பராக இருக்குல்ல. குட்டி குட்டி ஃபால்ஸ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேராக மலையில் போய் மாட்டிக்கிட்டோம். ஸோ மழை சூப்பராக இருந்துச்சு. அந்த இடத்துல அந்த மலை சவுண்டும் சரி, அந்த நேச்சுரல் சவுண்டும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இது முடிச்ச இடத்துல பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் படிச்சதுக்கப்புறம் உள்ளே வந்து கிராம்பு செடி பார்த்தேன். ஸோ அது வந்து ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பறிக்கிறதுக்கு துள்ளி குடிச்சிட்டு ஓடினேன். பட் பார்த்திங்கன்னா அங்கே ஃப்ளவர்ஸ் இல்லை, அது செடி தான். நாங்கள் போயிருந்த டைமில் பார்த்தீங்கன்னா மிஸ்ட் அவ்வளோ இருந்துச்சு. ஸோ ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னு கூட தெரியாத அளவுக்கு அவ்வளோ மிஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு அவ்வளோவா தெரில, ஒரு 5 அடிக்கு தெரியுது. பரவாயில்ல, எவ்வளோ பெரிய காராக இருக்கிறாங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் வியூ பாயிண்ட். அம்பநாடு டீ எஸ்டேட்டோட ஃபைனல் வியூ பாயிண்ட். இதுக்கப்புறம் மேலே ரூட் இல்லை. ஸோ இங்கே லாஸ்ட்டாக ஒரு டவர் இருக்குது. ஒன்றுமே தெரியல, வேறு வழியே இல்லை. ஸோ இங்கே மிஸ்ட் வந்து பார்க்குறது சூப்பராக இருந்துச்சு. கிராஸ் ஆகி போயிட்டு இருந்துச்சு. நான் கீழே பார்க்கும்போது ஒன்றுமே தெரில. நீங்கள் சம்மரில் வந்தீங்கன்னா ஃபுல் வியூ தெரிலாம். இந்த டைமில் ஃபுல்லாக எங்களுக்கு மிஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நாங்கள் வியூ பார்க்க தான் போனோம். பட் இவ்வளோ மிஸ்ட் இருந்துச்சு, எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஆப்போசிட்டில் என்ன முன்னே என்ன கூட தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டவர் இருந்துச்சு. அதுவே எங்களுக்கு தெரியல. தான் இருக்குண்ணே. அப்படியே போடு. விழுந்து சாகு தானே பார்க்க. நம்ம அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கலாம். ஒன்றுமே தெரியல. மிஸ்ட்டு தான் தெரியும். மிஸ்ட்டு தவிர வேறு ஒன்றும் தெரியல.
அவ்வளோதான் ஒரு அப்படியே வீடியோ வருது. இன்னும் ஒரு பாறை இருக்கா? ஆமாம். அங்கே போக போறியா நீ? அங்கேயும் இப்படி தான் தெரியும். ஒன்றும் தெரியாது. இதுதான் அம்பனோடைய லாஸ்ட் எண்ட். அங்கேயும் கடை போகிறேன். ஸோ இந்த இடம் தான் இதோடைய லாஸ்ட் எண்டு. ஸோ அம்பனோடைய ஸ்டேட்டில் அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தட்ஸ் அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ அங்கே போகலாம். ஸோ மிஸ்ட்டு நல்லா இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. இது ஒரு டவர், அந்த செல்ஃபோன் டவரு. ஓகே, பட் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஒர்த்தான ப்ளேஸ் தான். சுற்றி பார்த்திங்கன்னா மிஸ்ட்டாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்ட்டு விலக ஆரம்பிச்சிது. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த மேகங்கள்லாம் போச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு போவோம். ஆடுதையா அக்கினி சட்டி ஆத்தா உன் கோயிலே வாசி. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அதை முடிச்சு நேராக நெக்ஸ்ட்டு ராஜத்தோட வியூ பாயிண்ட் பண்ணோம். அது நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய் பாய் பாய்.